இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிழங்கு எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியும். வந்துட்டேன். இந்த காய் பாருங்கள் அப்படியே கொலை கொலையாக இருக்குது. எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் நம்ம காய்கறி இதெல்லாம் போட்டு அதெல்லாம் அந்த கொடியெலாம் பந்தல் போட்டு ஏற்றி விட்டு ஞாபகம் இருக்கா, அது ஒரு ஃபுல் வீடியோ எடுத்து வச்சிருக்கா, அதை கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அந்த கொடியெலாம் இப்போ ஏறி நிறைய காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நாள் நம்ம பாட்டி ஊருக்கு போயிருந்தோம். மறுபடியும் இன்றைக்கி வந்து பார்க்குறப்போ பாகற்காய், இந்த கள்ளி அவரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காய்ச்சி போயிருக்கு. இதெல்லாம் பார்க்கக்குள்ளேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் எப்படி காய்ச்சிருக்கு என்னன்றதெல்லாம் அப்படி பார்க்கலாம் அந்த வீடியோவில். அப்புறம் இந்த தம்பி யார் புதுசாக இருக்கான்னு பார்க்குறீங்களா, இவன் வந்து எங்கள் சித்தி பையன். இப்போ பரிச்செல்லாம் எக்ஸாம்லாம் முடிஞ்சு இப்போ அந்த அரையாண்டு லீவுக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து இந்த செடியெல்லாம் போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த இடத்தெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறையா முள்ளங்கி இருக்குது, இந்த பக்கம் காய்கறி செடி அந்த மாதிரி பந்தல் நிறையா இருக்குது. ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இந்த இடம் எப்படி இருந்துச்சு, இப்போ இந்த இடம் பார்க்குறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டில் அந்த இடத்துல எதுவுமே இருக்காது, அப்படியே ஒரு மொட்டையாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பந்தல் போட்டு கொடியெலாம் ஏறி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதேமாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறிகளுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கலாம் அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைடில் இருக்க முள்ளங்கி பாருங்கள். இந்த முள்ளங்கி ஆக்சுவலாக என்ன வெரைட்டின்னு தெரியல. இதெல்லாம் அந்த இலை பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வந்திருக்கு. கிழங்குமே நல்லா அடியில் சூப்பராக போயிருக்கு. இதுக்கு எந்த ஒரு உரம் எதுவுமே போடல. ஏன்னா வீட்டு தேவைக்கு தான் கொஞ்சமாக போட்டிருந்தோம். ஆனால் இலை நல்லா சூப்பராக வந்திருக்கு. கிழங்குமே நல்லா பெருசாக வந்திருக்கு. பாருங்கள் கிட்ட வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிழங்கு எவ்வளோ பெருசு இருக்குன்னு தெரியும். இந்த முள்ளங்கி நல்லா மண்ணுக்குள்ளே நிறைய இறங்கியிருக்கு. பிடிங்கி பார்த்தா இன்னும் பெருசாக இருக்கும். பாருங்கள் இந்தாண்டி அதே மாதிரி தான் 2 கிழங்குல பெருசாக இருக்குது. நெட்டை ஃபுல்லாகவே அதே தான். இங்கே பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு, கிழங்குலாம் அப்படியே சூப்பராக இறங்கியிருக்கு அடியில். ஆக்சுவலாக அந்த முள்ளங்கிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 மாதம் முன்னாடி மழை பொழிஞ்சுது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் கரை சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும், மேக்ஸிமம் வந்துடும் எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில் தான் அந்த விதையெல்லாம் அப்படியே 2-3 அப்படியே ஊனி வச்சேன். இப்போ நல்லா நமக்கு பலன் தர மாதிரி நல்லா சூப்பராக வளர்ந்து நிற்கிது. அப்படியே ஃபுல்லாக காமிடா அப்படியே நேராக. முடிஞ்ச அளவுக்கு வீட்டு தேவைக்கு தாராளமாக போதுமானதாக இருக்குது. அதெல்லாம் நிறையா போட்டிருக்கோம். இப்போ இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இது பார்த்தீங்கன்னா சிகப்பு தண்டிக்கீரை, அப்புறம் இந்த பக்கம் பாலக்கீரை அந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே வச்சுருக்கோம். இப்போ அப்படியே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கொடி அவரை, இது கள்ளி அவரைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது அடியிலேருந்தே பாருங்கள் காய் இது புதுவிதமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் நிறைய வகையான காய் பார்த்துருக்கோம். கள்ளி அவரைக்காய் பச்சை கலரில் பார்த்துருக்கோம். இது பாருங்கள், இது ஒரு மாதிரி ரெட் கலர் மாதிரி சைடில் வருது. இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. எங்களுக்கு ஏது அறுவடை பண்ணி சாப்பிட்டா தான் எப்படி இருக்குன்னு தெரியும். பாருங்கள் இது எல்லாமே நாட்டு வகையை சேர்ந்த காய் தான் இதெல்லாம். இந்த விதெல்லாம் நமக்கு எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம விவசாய கண்காட்சிக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாலில் நிறைய நாட்டு வகையான காய்கறி விதைகள்லாம் வச்சுருந்தாங்க. சரி நம்ம வயலில் தானே இருக்கோம், நம்ம ஓரம்பரத்தில் ஊனி போடலான்னு சொல்லிட்டு நிறையா அந்த கள்ளி அவரைக்காய், தம்பட்டை அவரை இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த கள்ளி அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்ம விதை போட்டு இப்போ ஒரு 30 நாள் கிட்ட இருக்கும். இப்போ கொடியும் அப்படியே மேலே ஏறி காய்கள் பார்த்திங்கன்னா அடியிலேருந்தே வைக்க ஆரம்பிச்சிது. அது மட்டும் இல்லாமல் பூக்கள் நிறையா ஆகுது. கிட்ட காயிலேருந்து கம்மி அடியில் பாருங்கள் காய் நிறைய தொங்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஞ்சு தான் உங்களுக்கு. இது இன்னும் பெருசாகும். இது இப்போ தான் சின்ன ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. இது கொஞ்சம் மேலே வந்தால் இது இன்னும் ரொம்ப சின்ன பிஞ்சு. மேலே பாருங்கள் அப்படியே பூ லைனாக இருக்குது பாருங்கள். அப்படியே மேலே வரைக்கும் கம்மியா இங்கே பாருங்கள். அப்படியே லைனாக அப்படியே கொத்து கொத்தாக பூ வைக்குது. பந்தல் மேலேயும் ஏறிச்சு. இனிமேல் அதுலேயும் பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கோழிக்கொண்டை பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது எப்படின்னே தெரியல. ஆக்சுவலாக அந்த மாலை ஏதோ பழைய மாலைலாம் போட்டிருப்போம் போல். அதுலேருந்து விதை பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து இங்கே பாருங்கள் கோழிக்கொண்டை இதுலேயுமே நிறையா பூக்கள் இருக்குது. இதுவுமே அப்படியே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னா நார்மலாக அந்த இடம் இப்போ ஒரு சோலைவனமாக மாறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப. அந்தலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலை வள்ளி கிழங்கு கொடியில் ஏறிட்டு இருக்குது. இந்த பந்தல் போட்டு இந்த கொடியெலாம் மேலே ஏறதை பார்க்கக்குள்ளேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த காய்கள்லாம் காய்க்க ஆரம்பிக்குது. சொல்ல வேணும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாங்க அப்படியே பார்க்கலாம். கிட்டவா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மதிய நேரத்தில் அப்படியே நிழலில் உட்காந்துக்கலாம் போல். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடம் அப்படியே ஒரு மூடாக்கு மாதிரி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆமணக்கு கொட்டை மரம்னு சொல்லுவோம். இதெல்லாம் அப்படியே வளர்ந்து போய் நிற்கிது. மதிய நேரத்தில் இருந்து இங்கே உட்காந்துக்கலாம் பாட்டு. நல்லா குளுகுளுன்னு இருக்குது. சூப்பராக நல்லா வேலிக்கு இதமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாருங்கள், இதுவும் தப்பட்டை அவரை தான். செடி கம்மிடா, செடி தெரியுதா, கொஞ்சம் ஒய்டாக கம்மி. இது பாருங்கள் தம்பட்டை அவரை. இதில் பாருங்கள் இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பூ ஜூம் பண்ணு, கிட்டவா. இது பாருங்கள், இது தம்மட்டை அவரையுடைய பூ. இது இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிக்குது. இதுமாதிரி தான் காய்கள் வைக்க ஆரம்பிக்கும். பாருங்க அடியில் பாரு சூப்பராக பூத்துருக்கு பாரு. நான் சொல்லிகிட்டே இருந்தேங்க பாருங்கள். பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிச்சு பாரு. தெரியுதுங்களா, பூ வச்சு பாருங்க பிஞ்சுமே வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மஞ்சள்லாம் வச்சுருந்தோம். அதெல்லாம் பாருங்கள் சூப்பராக அப்படியே வந்திருக்கு.
ஓ நேரா வா. அப்புறம் அந்த கஸ்தூரி வெண்டையை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம இது ஒரு பாக்கெட்லேருந்து அப்படியே ஊனி வச்சுருந்தோம். அதே இதுவும் நாட்டு வகை தான். இங்கே பாருங்கள் அப்படியே இதில் காய்கள் வந்திருக்கு. இது நல்லா முத்திருச்சுங்கண்ணா. அம்மாவுமே பார்க்கல, நானுமே கொஞ்ச நாள் ஊருக்கு போயிருந்தனால யாருமே பார்க்கல. இது முத்திருச்சு. இது ஒரு 4 செடி, இதில் ஒரு 4 செடி பொழைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இதில் 2 காய் இருக்குது. நெட்டா வாடா. இங்கே பாருங்கள், இதில் 2 வெண்டைக்காய் இருக்குது பாருங்கள், தெரியுதா அது? இதில் 2 இதனால் இதெல்லாம் முத்திருச்சு. இது அப்படியே விதைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. அப்படி நேரம் அவன் இங்கே பாருங்கள், இங்கே 2 காய் இருக்குது. இப்போ தான் பிஞ்சியாக இருக்குது. இதை பறித்து நம்ம குழம்பு வைக்கலாம், யூஸ் பண்ணலாம் போல். இதெல்லாம் இப்போ தான் ஒரு சில காய்கள் பிஞ்சு வைக்குது. அடியில் இருக்கிறதெல்லாம் முத்திருச்சு. அதெல்லாம் நம்ம விதைக்கு எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. இதனால் செடியும் பார்த்தீங்கன்னா பெருசாக வர மாதிரி தெரியுது. அப்படியே கொஞ்ச நாள்லேயே ஹைட்டாக வளருது. இது சைடில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கள்ளி அவரைக்காய் அது இதுன்னு நிறைய கொடிகள் ஓடுது. அப்புறம் ஒரே ஒரு கத்திரிக்காய் செடி மட்டும் வந்திருக்குங்க. இதுவுமே நாட்டு வகை தான். இங்கே பாருங்கள், இதோட இலையே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. நல்லா அப்படியே ஒரு மாதிரி நல்லா பெருசாக இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது. இது என்ன வகை பச்சை கத்திரிக்காவா இது என்னன்னு தெரியல. காய்கள் வந்தால் தான் தெரியும். பூக்களுமே இப்போ தான் வைக்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். இது பக்கத்துலேயே பாருங்கள் தக்காளி செடி. அப்புறம் இது பாருங்கள், இதுவுமே கள்ளி அவரைக்காய் தான். அப்படியே இந்த பந்தல் மேலே ஏறுற மாதிரி ஒரு கவுர் கட்டியிருக்கோம். அந்த கவுர் அப்படியே சுற்றி அப்படியே மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தப்பட்டை அவரை அப்படியே இருந்தானே கம்மிடா. இது பாருங்கள், இது தப்பட்டை அவரை அப்படியே மேலே கொடி மேலே ஏறி வந்துருச்சு. அப்புறம் இதுக்கு தனியாக ஒரு பந்தல், இந்த தனியாக இருக்கிற இந்த பந்தல் என்ன இருக்குன்னா, இந்த காமிக்கிறாருங்க, இதுவுமே பார்த்தீங்கன்னா தம்மட்டை அவரை தான். இது பார்த்தீங்கன்னா கொடியாக எருமாடு. இது 2 வகையான தம்மட்டை அவரை இருக்குது. ஒன்று குத்தவரை, இன்னொன்று கொடியவரை. இது பார்த்தீங்கன்னா கொடியவரை பாருங்க, அடியிலேருந்து மேலே ஏறி கொடியில் அப்படியே பந்தல் மேலே படர்ந்துருச்சு. நல்லா தெரியுதா? கிட்ட கூட வந்து காமி. அப்படியே இந்த பந்தல் மேலே பாருங்கள், அப்படியே கொடியெலாம் அப்படியே சூப்பராக ஏறி இருக்கும். இது இனிமேல் தான் பூ வைக்கிற ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மூட்டிலேருந்து அப்படியே இப்போ தான் பூ வைக்கிது. இனிமேல் தான் காய்கள் வைக்க ஆரம்பிக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே பாகற்காய் கொடி பெருசாக படர்ந்துருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா நாட்டு வகையை சேர்ந்த பாகற்காய் தான். இது பெருசாலாம் இருக்காது, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். அந்த வகையை சேர்ந்த ஒரு பாகற்காய் தான் இது. கொடியில் பாருங்கள், ஒரே ஒரு பாகற்காய் நல்லா முத்தி போயிருக்கு. இது நல்லா இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குது. இது சைஸே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கையளவுக்கு தான், நம்ம உள்ளங்கையோட கம்மியாக தான் இருக்கும், அந்தளவுக்கு தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா பிஞ்சுகளும் வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. அதேமாதிரி கொடி முழுக்க பூக்கள் நிறைய தென்படும், பிஞ்சுகள் அப்படியே அங்கங்கே இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பந்தல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்குது. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வித்தியாசமான ஒரு காய் தான். இது ஒரு அவரைக்காய் வகையை சேர்ந்தது. இதை மூக்குத்தி அவரைன்னு சொல்கிறாங்க. இந்த காய் பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த காய் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன் என் வாழ்க்கையிலேயே. இந்த கொடியோட அடிப்பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய காய் வச்சுருக்கு பாருங்கள். இது பூ வச்சு அது மூலியமாக காய் வைக்கிற ஒரு வகையாட்டுக்கு. இங்கே பாருங்கள், காய் அப்படியே கொத்து கொத்தாக அப்படியே நிறையா இருக்குது. செடியோட அடிப்பக்கத்துலேயும் நிறையா இருக்குது. மேலே போக நிறைய காய்கள் இருக்குங்க. இங்கே பாருங்கள், அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது காய். இந்த ஒரு டைம் கூட இதை டேஸ்ட் பண்ணல. டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதை அப்படியே கொடியில் பாருங்கள், அப்படியே நேராக கொடியில் ஏறிச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கொடியோட இங்கே பாருங்கள், அப்படியே கொலையாக அப்படியே தொங்குது காய். இந்த பந்தல் கடையிலே உட்காந்துட்டேன். இந்த காய் பாருங்கள், அப்படியே கொலையாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த காயை பார்க்குறேன். அதில் கொஞ்சம் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ அடியில் இருக்க காயெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் முத்திருச்சு. இதெல்லாம் விதைக்கி விட்டுறலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. இந்த காய் இதுக்கு முன்னாடி யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.